13 லட்சம் கோடி சிஎம் விஜய் கையில் ரிப்போர்ட். கூண்டோடு சிக்கும் திமுக கூடாரம். வருகிற 18ஆம் தேதி தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் கூட இருக்கிறது. இந்த நிலையில் முதல்வராக பதவியேற்ற அன்றே கஜானாவை கடந்த திமுக ஆட்சி காலி செய்துவிட்டது என்று முதலமைச்சர் விஜய் பரபரப்பு குற்றச்சாட்டுகளை மக்கள் மத்தியில் முன்வைத்திருந்தார். அதே நேரத்தில் விரைவில் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்றும் தெரிவித்திருந்தார். அந்த வகையில் முதல்வர் விஜய் வருகின்ற சட்டசபை கூட்டத்தொடரில் வெள்ளை அறிக்கையை வெளியிடுவார் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் தற்போது விஜய் வெளியிட இருக்கும் வெள்ளை அறிக்கைகள் சமீபத்தில் முதல்வர் விஜய் டெல்லி பயணமும் மிகப்பெரிய அளவில் ஒத்துப்போகும் அளவிற்கு பல தகவல்கள் வெளியாகியுள்ளது. நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக சென்ற முதல்வர் விஜய் அங்கே அனைத்து மாநில முதல்வர்களுக்குமாக நடந்த உணவு விருந்தின் பொழுது ஒவ்வொரு முதல்வரிடம் சென்று பிரதமர் மோடி நேரடியாக பேசியிருக்கிறார். அப்போது தமிழக முதல்வர் விஜயிடம் தோளை தட்டி கொடுத்து பிற முதல்வரிடம் பேசியதை விட நீண்ட நேரம் பேசியிருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டிற்கு தேவையான 14 அம்ச திட்டத்தை முதல்வர் விஜய் பிரதமரிடம் தெரிவித்திருக்கிறார். பிரதமரும் நிச்சயமாக அந்த அனைத்து திட்டத்தையும் நிறைவேற்றி கொடுக்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார். இதற்கிடையில் 2 முறை டெல்லி சென்ற முதல்வர் விஜய் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசியிருக்கிறார். முதல் முறை நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசிய போது முதல் 5 நிமிடம் முதல்வர் விஜய் மற்றும் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இருவரும் தனியாக பேசியிருக்கிறார்கள். இதன் பிறகு தமிழ்நாட்டில் இருந்து சென்ற அதிகாரிகள் வரவழைக்கப்பட்டு தமிழ்நாடு நிதிநிலை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. அப்போது மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் திமுக ஆட்சிக்கு வந்த 2021 முதல் 2026 வரை தமிழ்நாட்டிற்கு 13 லட்சம் கோடி ரூபாய் மத்திய அரசு நிதியாக கொடுத்திருக்கிறது என்கின்ற ஆதாரத்தையும் முதல்வர் விஜயிடம் கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து திமுக தரப்பிலிருந்து மத்திய அரசு எங்களுக்கு நிதி தரவில்லை என்று குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். ஆனால் அது உண்மை இல்லை, இதோ ஆதாரம் என கொடுத்திருக்கிறார் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன். மேலும் கடந்த ஆட்சி போல மோடி ஒழிக பாஜக ஒழிக என்று அரசியலுக்காக பேசாமல் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக என்னுடைய நோக்கம் முழுவதும் இருக்கும் என மத்திய அரசாங்கத்தோடு தன்னுடைய இணக்கமான உறவை உறுதி செய்திருக்கிறார் முதல்வர் விஜய். அந்த வகையில் டெல்லி சென்ற முதல்வர் விஜயின் பேச்சில் தமிழ்நாட்டின் வளர்ச்சி குறித்து மட்டுமே இருந்ததாகவும் அரசியல் குறித்து துளி அளவும் கூட அவர் பேசவில்லை என உறுதி செய்கிறது டெல்லி வட்டாரங்கள். வர இருக்கும் சட்டசபை கூட்டத்தொடரில் மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டிற்கு கொடுத்த 13 லட்சம் கோடி ரூபாய் எங்கே என்ற கேள்வியை திமுகவை நோக்கி முதல்வரே நேரடியாக பேச இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் மத்திய அரசு கொடுத்த 13 லட்சம் கோடி என்ன ஆனது என்பது மட்டுமல்லாமல் கடந்த திமுக ஆட்சியில் நடந்த பல முறைகேடுகள் வரும் தமிழக சட்டசபை கூட்டத்தொடரில் அம்பலப்படுத்த இருக்கிறார் முதல்வர் விஜய். ஆனால் முதல்வரை பேச விடாமல் திமுக தரப்பு ரகளையில் ஈடுபடக்கூடும் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது.